ஃபோர் வீல் மூவிங் போட்டு விட்டுட்டா இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டுறது, இந்த மூளை திரும்ப கொள்ள வந்து இந்த கலப்பையை தூக்குறது, எந்த டென்ஷனுமே இருக்காது. அது வாக்கில் இறக்கி விட்டுட்டா வண்டி திருப்புறது தான் வேலை. சுத்தமாகவே அடங்கிறது கிடையாது. அது வாக்கில் எவ்வளோ நீங்கள் லோடு கொடுத்தீங்கனாலும் என்ன பண்ணீங்கனாலும் அது வாக்கில் போயிட்டே தான் இருக்கும். கலப்பையே முழுகிட்டு தான் போகும். பார்ட்டிக்கு வந்து 2 உழவு ஓட்டிட்டு ஒரு ரொட்டேட்டர் ஓட்டி விட்டா எந்த பயிர் வேணாலும் பண்ணலாம். அதாவது மற்ற வண்டியில் ஓட்டுறதுக்கு ஒரு கலப்பாக இருக்கும். அதாவது வந்து என்ன 2 ஏக்கர் ஓட்டுறது என்ன ஏது அப்படின்னு. இது எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் அதுக்கான ஒரு இது இல்லாமல் நல்லாவே எவ்வளோ நேரம் ஓட்டிட்டாலும் வண்டி ஃப்ரீயாக கீழே இறங்கலாம். நியூசிலாண்டுங்கிறது வந்து ஒரு எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனி. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? நான் நல்லதம்பிங்கண்ணா. என் பேர் கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வசிக்கிறேன். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் 55 பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்க, 4 வீல் டிரைவ் டிராக்டர். ஆமாம். இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க, எங்கே எடுத்தீங்க? நான் எடுத்து ஒரு 6 மாதம் ஆகுதுங்கண்ணா. பிஆர் டிராக்டர்ஸ் கள்ளக்குறிச்சியில் எடுத்தேங்க. நீங்கள் ஆனால் அந்த டிராக்டர் ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்கண்ணா? நான் ஒரு 25 வருஷமாக இருக்கிறேன். ஓகேண்ணா. என்னென்ன டிராக்டரில் நீங்கள் ஓட்டிருக்கீங்க? நான் வந்து 65, 22, 5 டிராக்டரு, 4 எல்லா டிராக்டருமே வந்து ஓரளவுக்கு நான் வாங்க விற்க எல்லாம் பண்ணிக்கிட்டு எங்கள் ஃபீல்டு ஃபுல்லாக நான் தான் பிடிச்சி ஓட்டிகிட்ருக்கேன். அதில் ஜேசிபி ஃபீல்டு இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வண்டி ஓடிட்டுருக்கு. ஓகேண்ணா. நீங்கள் இப்போ இவ்வளோ டிராக்டர் ஓட்டிருக்கீங்க, இருந்தாலும் நியூ ஹாலண்டில் இந்த டிராக்டர் வாங்கலாம்னு முடிவு பண்ணதுக்கு காரணம் என்ன? நியூ ஹாலண்டுங்கிறது வந்து ஒரு எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனி. அதில் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது ஓட்டுறதுக்கான ஒரு அலுப்பு இருக்காது. அதாவது வந்து 10 மணி நேரம் ஓடினாலும் அதுக்கானது வந்து டிரைவரோ இல்லை நம்மளோ ஓட்டினாலுமே கூட அதுக்கான வந்து எந்த ஒரு களைப்பும் இருக்காது. ஓகேண்ணா. ஆனால் இப்போ நியூ ஹாலண்டு பார்க்கும்போது இது உங்களுக்கு எத்தனாவது டிராக்டர்ண்ணா? இது 3வது வண்டி. 3 டிராக்டர் எடுத்துருக்கீங்க மொத்தமாக? நியூ ஹாலண்டு 3 வண்டி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களை பார்த்து யாரா டிராக்டர் எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்க. ராயர்பாளையத்தில் வந்து சரவணன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அப்புறம் சின்ன சேலத்தில் எடுத்திருக்காங்க. நிறைய எடுத்திருக்காங்க. ஓகேண்ணா. இந்த டிராக்டரில் நீங்கள் ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் உட்காந்து ஓட்டிருக்கீங்க? நான் ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கூட ஓட்டியிருக்கேன். அதனால் வந்து எந்த ஒரு களைப்பும் தெரியாது. 4 வீல் மூவிங் வந்து அந்த காரில் போகிற ஃபீல் தான் இருக்குமா ஒழிஞ்சு டிராக்டர் ஓட்டுற ஃபீல் இருக்காது. வண்டியில் ஹீட்லாம் எப்படி இருக்குது? அந்த ஹீட்டுங்கிற இதே கிடையாது. டெம்பரேச்சரே அந்த சமாச்சாரம். மற்றபடி எந்த ஒரு இதுவுமே ஹீட்டும் காலுக்கு வராது. எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி இன்ஜினோட சவுண்டுன்னு பார்க்கும்போது ரொம்ப இறைச்சலாக இருக்கா இல்லை எப்படி? இறைச்சல் இருக்காது. நைஸாக தான் இருக்கும். நைஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக சர்வீஸ்ன்றது பண்ணியிருப்பீங்க. ஆமாம். ஓகேண்ணா. இப்போ சர்வீஸ்ன்றது எப்படி வீட்டுக்கே வந்து பண்ணாங்களா இல்லை ஷோரூம் விட்டு வந்து பண்ண சொல்கிறாங்களா? வீட்டுக்கே வந்துடுவாங்க. நம்ம கால் பண்ணால் போதும். கால் பண்ணால் வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து சர்வீஸ் வந்து எப்படின்னா, இது வண்டி எடுத்த ஆஃபரில் வந்து 3 சர்வீஸ் ஃப்ரீன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 2வது சர்வீஸுக்கு இப்போ வருவாங்க. மெக்கானிக் பேசுகிற விதங்கள்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? எந்த விதத்துலையும் தொந்தரவு இல்லைங்க. நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்ச முகம்தான். நான் ஏற்கனவே மெக்கானிக்காக இருந்தேன். அதனால் வந்து நமக்கு வந்து எல்லாமே அறிமுகம்தான். அவர் சார்லேருந்து எல்லாமே நமக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கமானவங்க தான். அதனால் நமக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. அது மாதிரி யாருக்கிட்டையும் அந்த மாதிரி பேசவும் மாட்டாங்க. முறையாக போகும். ஓகேண்ணா. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 நியூ ஹாலண்ட் டிராக்டர் பார்த்தீங்கன்னா வச்சுருந்துன்னு சொன்னீங்கன்னா, அது எத்தனை வருஷமாக வச்சுருந்தீங்க தொடர்ந்து? ஒரு வண்டி வந்து 3 வருஷம் வச்சுருந்தேன். ஒரு வண்டி வந்து ஒரு 1.5 வருஷம் வச்சுருந்தேன். அதாவது வந்து 4 வீல் மூவிங் எடுக்கணுங்கிறதுக்கோசரம் நான் வந்து அந்த வண்டி கொடுத்தேன். வண்டி ஃபால்ட்டால் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி வச்சுருந்த அந்த 2 டிராக்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வச்சுருந்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நார்மல் ஆயில் சர்வீஸ் தவிர்த்துட்டு வேறு எதனா வண்டியில் பிரச்சனைகள் வந்துருக்கா? இல்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. கிளட்ச் பிளேட் ஒரு டைம் மாற்றினது, அது பேலர் ஓட்டுனதுனால அது வந்து எல்லா வண்டியிலும் கம்பல்சரி போகும். அது வந்து இந்த வண்டி தான் போகும்னுலாம் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா வண்டியும் பேலருங்கிற இதுக்கு போனாலே வந்து ஓடும். அதுவுமே வந்து எனக்கு ஒரு 2800 ஹவர் 3000 ஹவருக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு கிளட்ச் பிளேட் போயிடுது. ஆனால் பேலர் அதிகமாக ஓட்டுறதுனால, இல்லைன்னா இன்னும் லைஃப் வந்திருக்கும். ஓகேண்ணா. அது மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கேட்டால் வந்து கொடுக்குறாங்களா? கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கா? எப்படி கேட்ட உடனே வந்து மாற்றி கொடுத்துட்றாங்களா? சொன்னால் அதாவது வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதிகபட்சம். இப்போ இந்த டிராக்டர் என்னென்ன வேலைகளை நீங்கள் பயன்படுத்துறீங்க? இது வந்து நாங்கள் வந்து அதாவது வந்து மல்ச்சரு, பேலரு, ராக்கெட் கலப்பை, வந்து 5 கலப்பை, கொக்கி கலப்பை எல்லாமே இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது எந்த இதுக்குமே எங்களுக்கு வந்து வண்டி வந்து அடங்கலை, போகல, வரல, எதாக இருந்தாலும் அதுக்கான வேலை
சரியான ஒரு முறையாக போயிட்டுருக்கு. ரொட்டவேட்டர்னு பார்க்கும்போது எத்தனை பிளேடு ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணுறீங்க? 42 யூஸ் பண்ணுறோம். ஓகே, 42 யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ 42 பிளேடு இந்த டிராக்டருக்கு யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குண்ணா? அதெல்லாம் ஒரு டென்ஷனுமே கிடையாது. அதை பற்றி பார்க்கவே வேண்டியதில்லை. மற்ற வண்டி ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டிட்டு மற்ற வண்டி ஓட்டணும்னா ஓட்டுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. அது மாதிரி ரொட்டவேட்டர்னு பார்க்கும்போது அதிகபட்சமான டீசல்னு பார்க்கும்போது எவ்வளோ போகுது? மணிக்கு ஒரு 4.75 to 5 லிட்டரு தான். அது வண்டி பெருசுங்கிறதுனால. அதே சின்ன வண்டியாக இருந்தால் அந்த 3600 இந்த இதெல்லாம் இருந்ததுனாக்கா வந்து ஒரு 4 லிட்டர் தான் போகும். ஓகேண்ணா. இப்போ உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 5 கலப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. உங்கள் ஏரியாவில் வந்து மண் வந்து எதை மாதிரி தன்மைண்ணா? நம்மளது வந்து எல்லா விதத்துலேயும் இருக்குது. செம்மண் இருக்குது. செம்மண்ணுன்னா கொஞ்சம் டீசல் கம்மியாக போகும். களிமண் இருக்குது, அது கொஞ்சம் சேர்த்தி போகும். எல்லா விதத்துக்குமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லோடு கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி போகும்னு வச்சிங்களேன். அதை மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் இந்த டிராக்டரில் எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறீங்களா? லோவில் ஓட்டுறீங்களா, மீடியம் ஓட்டுறீங்களா? மீடியம் 3rd கொக்கி கலப்பை, மீடியம் 2nd 5 கலப்பை. அதே மீடியம் 2nd தான் வந்து ஃபஸ்ட்டு 2nd தான் ரொட்டேட்டர் ஓட்டுறோம். ஓகேண்ணா. இப்போ 5 கலப்பைலாம் யூஸ் பண்ணும்போது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ போகுது? அது டீசல் ஒரு மணிக்கு ஒரு 4 தான் போகும். 4 தான் போகும். 4, 3.25 இப்படி தான் போகும். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா பேலர் பார்த்தீங்கன்னா இதுக்கு போட்டு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ கட்டு போட்டுருக்கீங்க? ஒரு 300 கட்டு 350 கட்டு இப்படி ஓடும். ஓகேண்ணா. இப்போ அந்த 300 கட்டு 350 கட்டை எவ்வளோ மணி நேரத்தில் ஓட்டி முடிப்பீங்கண்ணா? வந்து அது ஃபீல்டு இருக்கிறது பொறுத்துன்னு வச்சிங்களேன். ஒரே ஃபீல்டாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் ஓடிடும். அதே ஃபீல்டு தூக்கி ஓட்டணுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேண்ணா. இப்போ ஆனால் பேலருக்குன்னு பார்க்கும்போது எவ்வளோ மைலேஜ் தருது இந்த டிராக்டர்? ஒரு 15 லிட்டர் இருந்ததுன்னா போதும், ஒரு பொழுதே ஓடிடும். ஒரு 15 லிட்டர் போட்டால் நம்ம ஒன் டே ஃபுல்லாக ஓட்டிக்கலாம். ஃபுல்லாக ஓடிடும். 300 கட்டு 350 கட்டே ஓடும். டிப்பருக்குலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? டிப்பரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, டிப்பர்லாம் என்னென்ன வேலைக்கு பயன்படுத்துறீங்க? டிப்பர் நாங்கள் ஜேசிபி வச்சுருக்குறோம். நாங்கள் வந்து லோடிங்கு, ஏரி மண் ஓட்டுறது, மற்றபடி எல்லா யூஸுக்குமே. ஓகேண்ணா. இப்போ டிப்பரில் இப்போ நீங்கள் அந்த ஏரி மண் அடிச்சுக்கிட்டு ரோட்டில் போகிறீங்கன்னு வச்சிங்க, அதிகபட்சமான ஸ்பீடு எவ்வளோ போகுது? ஸ்பீடெல்லாம் 40 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். 40 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் கிரிப்பர் கீர் கொடுத்துருக்காங்க. ஆமாம். அதிகபட்சமாக எவ்வளோ ஸ்லோவாக போகுது டிராக்டர்? அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு அடி கூட லேட் ஆகும். அதாவது நல்லாவே இருக்கும். அதாவது வந்து நாங்கள் அந்த மல்ச்சர் போட்டிருக்கிறோம். அது கிரிப்பர் போட்டோம்னா அப்படியே எவ்வளோ நம்ம நினைக்கிறோமோ அதோட அட்வான்ஸாக தான் இருக்குமோ ஒழிஞ்சு எதுக்குமே அது வந்து ஒரு தரமாக தான் இருக்கும். கிரிப்பர் கீர் போட்டு யூஸ் பண்ணும்போது மல்ச்சருக்கு எவ்வளோ டீசல் போகுது செக் பண்ணி பார்த்துருக்கீங்க? மல்ச்சருக்கு வந்து ஒரு 5, 5.5 தான் போகும். 5, 5.5 போகுது. பிடிஓ ஆர்பிஎம் பார்க்கும்போது எவ்வளோ வைப்பீங்க? பிடிஓ ஆர்பிஎம் 15 வைப்போம். 15 வச்சு மல்ச்சருங்கிறது ரொட்டவேட்டருக்கு 15 வைப்போம். மல்ச்சருக்கு ஒரு 17 வைப்போம். 17. ஓகே. ஆனால் மல்ச்சர் நீங்கள் என்னென்ன வேலைக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க உங்கள் ஏரியாவில்? நாங்கள் வந்து கரும்பு சோளம் வடிக்கிறது, மக்காச்சோள தட்டு வந்து அப்படியே இருக்கிறத அப்படியே தூள் பண்ணி விடுறது, மரவள்ளி கிழங்கு குச்சி இருக்குது இல்லைங்களா, அதை தூள் பண்ணி விடுறது, இது எல்லாமே ஓடும். ஓகேண்ணா. ஆனால் எல்லாத்துக்குமே அதே ஆர்பிஎம் தான் வச்சு ஓட்டுறீங்க? ஆமாம். 17 ஆர்பிஎத்துக்கு கம்மி இல்லாமல் வச்சாதான் வந்து அதுக்கான வந்து ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும். ஓகேண்ணா. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 2 வீல் டிரைவ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. திடீர்னு 4 வீல் டிரைவ் வாங்குறதுக்கு காரணம் என்ன? 4 வீல் டிரைவ் காரணம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து இதில் வந்து உட்காந்து ஓட்டுறதுக்கு 4 வீல் மூவிங் போட்டு விட்டுட்டா இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டுறது, இந்த மூளை திரும்பக்குள்ளே வந்து இந்த கலப்பையை தூக்கிறது, எந்த டென்ஷனுமே இருக்காது. அது வாக்கில் இறக்கி விட்டுட்டா வண்டி திருப்புறது தான் வேலை. ஓகே. மற்றபடி வேறு வந்து பிரேக்கில் காலை வைக்கிறதோ எது பண்ணுறதோ போகிறதோ வரதோ எந்த டென்ஷனுமே இருக்காது. அது வண்டி ஓட்டுறதுக்கான வந்து அந்த களைப்பு தன்மையே இருக்காது, நல்லாவே இருக்கும். இப்போ மற்ற டிராக்டருக்கும் இந்த டிராக்டருக்கும் கம்பேர் பண்ணும்போது இதில் என்னென்னலாம் புதுசாக கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுக்கு என்னென்னா பயன்கள் இருக்குது? எனக்கு வந்து 4 வீல் மூவிங்கும் ஓகேவாக இருக்குது. ரெண்டாவது பிடிஓ வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்பீடு அதிகமாகவும், ஒன்று ஸ்பீடு கம்மியாகவும் இருக்குது. நாங்கள் சில நேரத்தில் வந்து இந்த கட்டிலாம் உடையாத ரொட்டவேட்டருக்கு வந்து கட்டிலாம் உடையாமல் இருந்ததுனாலும் அந்த பிடிஓவை நாங்கள் தள்ளி விட்டு ஓட்டிக்குவோம். அது கட்டி நல்லா பவுடர் ஆகிடும். அதுக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல யூஸாக இருக்குது. சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் வாங்கணும்னு நினச்சா யாரெல்லாம் வாங்கலாம்? சொந்தமாக ஓட்டுறவங்க வாங்கலாமா, இல்லை வாடகைக்கு ஓட்டுறவங்க வாங்கலாமா? சொந்தமாக ஓட்டுறவங்க ஒரு 10 ஏக்கர் காட்டுக்காரங்க ஒரு வண்டி வாங்கினாங்கன்னா, அதாவது வந்து இன்றைக்கி ஆள் கிடைக்காத ஒரு இதுக்கு அவங்க உட்காந்து ஓட்டுறதுக்கான இது, அதாவது வந்து அதாவது இந்த உழவு ஓட்டணுங்கிற ஒரு, அதாவது மற்ற வண்டியில் ஓட்டுறதுக்கு ஒரு கலப்பாக இருக்கும். அதாவது வந்து என்ன 2 ஏக்கர் ஓட்டுறது என்ன ஏது அப்படின்னு, இது எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் அதுக்கான ஒரு இது இல்லாமல் நல்லாவே எவ்வளோ நேரம் ஓட்டிட்டாலும் வண்டி ஃப்ரீயாக கீழே இறங்கலாம். அது ஒரு 10 ஏக்கர் பண்ணையம் வச்சுருக்கிறவங்களுக்கு சொந்தமாக கூட எடுத்துக்கலாம். வாடகைக்கு ஓட்டுறவங்களுக்கும் நல்ல யூஸ் தான். ஓகேண்ணா. கொக்கி கலப்பை யூஸ் பண்ணிக்கிறீங்க, 5 கலப்பையும் யூஸ் பண்ணிக்கிறீங்க, 9 பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதிகப்படியான ஆயிரம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நான் ஓட்டியிருக்கீங்க? அதாவது வந்து இந்த வண்டி போய் ஓட்டின காட்டில் மற்ற வண்டி 5 கூட என்கிட்ட இருக்குது. அந்த வண்டி ஓட்டுறதுக்கு பார்ட்டி வந்து விருப்பப்பட மாட்டாங்க. அந்த வண்டி எடுத்துகிட்டு வா, பெரிய வண்டி எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வந்து ஓட்டு
அப்படின்னு தான் போகும். அந்த அளவுக்கு வந்து டெப்த்து நல்லா இறங்கி வரும். கலப்பையே முழுகிட்டு தான் போகும். பார்ட்டிக்கு வந்து 2 சால் 2 உழவு ஓட்டிட்டு ஒரு ரொட்டேட்டர் ஓட்டி விட்டா எந்த பயிர் வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி தான் வந்து பார்ட்டிக்கு வந்து இது இருக்குது. ஓகே, அது மாதிரி வீல் ஸ்லிப்பேஜ் எதனா ஆகுதுங்களா? வீல் எதனா சுற்றுறது? ஏன்னா டயர் சைஸ்னு பார்க்கும்போது 16 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல் சுற்றுறது அது மாதிரி எதுவும் இல்லை? அந்த வாய்ப்பே இல்லை. ஓகே, நான் மூலம் முடுக்கு திரும்புறதுக்கு எப்படி நல்லா கரெக்டாக கட் ஆகுதுங்களா? கரெக்டாக 4 வீல் மூவிங் போட்டு விட்டோம்னா எந்த பிரேக்லேயே காலை வைக்க வேண்டியது அவசியமே இல்லை. நான் இந்த ட்ராக்ல பார்த்தீங்கன்னா ஷட்டில் கீர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேலருக்கும் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. இந்த ஷட்டில் கீர் ஆப்ஷன் இருக்கிறதால உங்களுக்கு பேலர் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு தொந்தரவுமே இல்லை. கீரை வந்து அப்படியே பின்னாடி முன்னாடி தான். ஜேசிபி எப்படி ஓட்டுறோமோ அதே ஃபீல் தான். டிராக்டர் வாங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் நல்லா பேசுவாங்க. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கண்டுக்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பிஆர் டிராக்டர்ஸ் எப்படின்னா இருக்குது? எனக்கு வந்து பிஆர் டிராக்டர்ஸில் வந்து எந்த டென்ஷனுமே கிடையாது. நம்ம அணுகுமுறையில் வந்து அவங்கள மாதிரி ஒரு டிராக்டர் ஃபீல்டில் வந்து எனக்கு அவங்கள மாதிரி ஒரு நானும் வந்து 5 எடுத்துருக்கிறேன். மற்ற எல்லா வண்டியுமே எடுத்துருக்கிறேன். ஒரு அணுகுமுறை அவங்கள மாதிரி ஒரு பார்ட்டியை வந்து ஒரு சந்தோஷப்படுத்தி பண்ணுறதுல வந்து அவங்கள மாதிரி ஒரு ஆள் இது வரைக்கும் நான் பார்க்கல. திரும்பவும் நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் எடுத்தால் என்ன டிராக்டர் எடுப்பீங்க? நான் வந்து நியூகாலாண்டு எதை மாற்றினாலும் நியூகாலாண்டு மாற்றினா நியூகாலாண்டு தான் எடுப்பேன். ஓகே, நியூல் மட்டும் தான் எடுப்பீங்க? ஆமாம். ஓகே, நான் திரும்பவும் எதை மாதிரி டெக்னாலஜி உள்ள டிராக்டர் வந்தால் எடுப்பீங்கண்ணா? இன்னும் எதை மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்க? நாம் விரும்புறது வந்து இதுக்கு மேலே ஏசி கேப்னு எடுத்தால் தான். ஏசிக்கு மேலே, ஏன்னா இது இருக்கிறதுலே பெரிய வண்டி நம்ம எடுத்துருக்குறோம். இதுக்கு மேலே எடுக்கணும்னா ஏசி கேப்னு தான். ஓகேண்ணா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்குது, 4 வீல் டிரைவ் ஆப்ஷனும் இருக்குண்ணா. எந்தெந்த வேலைக்கு 2 வீல் டிரைவ் யூஸ் பண்ணுறீங்க, எந்தெந்த வேலைக்கு 4 வீல் டிரைவ் யூஸ் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து இது உழவு மட்டும்தான், மற்றபடி வேறு எதுக்குமே வந்து இது பண்ணுறதில்ல. பேலரு உழவு இந்த இதுக்கு தான் பண்ணுறோம். நாங்கள் வந்து பேலருக்கு 2 வீல் தான் யூஸ் பண்ணிக்கிறோம், 4 வீல் யூஸ் பண்ணுறதில்ல. உழவுனாவே கீழே இறக்கிட்டாவே 4 வீல் தான். ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பேனல் கொடுத்துருக்காங்க. ஆமாம். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா இருக்குது இதில்? அது உள்ள வந்து ஜேசிபி என்ன ஆடல் பாடலாம் நம்ம இருக்கிறோமோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து உள்ள காலை எப்படி எந்த வாங்கினாலும் எப்படினாலும் ஃப்ரீயாக இருக்கும் வண்டி. வந்து நமக்கு வந்து அந்த வண்டி இடிக்குது போகுது வருது அந்த மாதிரி இதே இருக்காது. அதாவது வந்து எப்படின்னா வந்து நம்ம எந்த டென்ஷனும் இல்லாத காலை எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இங்கே ஃப்ரீயாக இருக்கும். ஓகேண்ணா. அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. ஆமாம். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா இது டிஸ்டர்பாக இருக்குங்களா? அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பும் கிடையாது. நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டருக்கு எல்லா வேலைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ ரொட்டாவேட்டருக்குலாம் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வரீங்க உங்கள் மணிக்கு? எங்கள் ஊரில் வந்து 1300 வாங்குகிறோம். 1300 ரொட்டாவேட்டருக்கு. அந்த கொக்கி கலப்பைக்கு 1200 வாங்குகிறோம். ஆனால் 2 சால் ஓட்டி கொடுக்கணும் இல்லை, அதாவது மணிக்கணக்கு தான், அவர் கணக்கு தான். இங்கே நாம் வந்து அந்த ஏக்கர் கணக்கு ஓட்டினா நீங்கள் வந்து அந்த 2 சால் அப்படி போகும். நாம் மணிக்கணக்கு தான் ஓட்டுறோம். ஓகேண்ணா. 1 ஏக்கர் ஓட்டி முடிக்கணும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் கலப்பிக்கு? 1 ஏக்கர்லாம் வந்து 2 சால் 1 மணி நேரத்தில் வந்துடும். 2 சால் 1 மணி நேரத்துலேயும் வந்துடும். ஓகேண்ணா. மல்ச்சருக்கு காட்டை பொறுத்துன்னு வச்சிங்களேன். காடு ஈரமாக இருந்தால் ஒரு டைமு, காடு ஈரம் கச்சிதமாக இருந்ததுன்னா அது ஒரு டைமு. ஏக்கருக்கு 1.25 மணி நேரம் ஓடும். ஓகேண்ணா. இப்போ மல்ச்சரு இந்த டிராக்டர் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் ஈரத்தில் ஓட்டும் போது இந்த டிராக்டர் எப்படி நல்லா இருக்குங்களா? அதாவது இன்ஜின் சுத்தமாகவே அடங்கிறது கிடையாது. அது வாக்கில் எவ்வளோ நீங்கள் லோடு கொடுத்தீங்கனாலும் என்ன பண்ணிங்கனாலும் அது வாக்கில் போயிட்டே தான் இருக்கும். அதாவது வந்து நம்மளுக்கு வந்து இந்த இன்ஜின் அடங்குது, இந்த ஹைட்ராலிக் தூக்கணும், நம்ம இது என்ன பண்ணுறது, எப்படி டீசல் அதிகமாக போயிடுமா என்ன ஏதுங்கிற அந்த ஃபீலே இருக்காது. அதாவது மல்ச்சர்னாவே அதாவது வந்து இருக்கிறதுலே அது வாக்கில் போயிட்டே இருக்கும். ஏன்னா மல்ச்சர் எதனா இடிக்குதுங்களா அந்த டிராக்டர்? இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது வரைக்கும் அது மேலே அடிச்சது இல்லை, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் என்ன சொந்த ஓய்வு தான் ஓட்டுறீங்களா வாடகைக்கு ஓட்டுறீங்களா? நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வாடகை தான். வாடகை தான் ஓட்டுறீங்க? நம்ம எல்லா வண்டியுமே வாடகை தான். நம்ம வந்து விவசாயம் நமக்கு இல்லை, குத்தகை காடு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இப்போ நீ கிட்டத்தட்ட வந்து 2000லேருந்து 26 வருஷமாக வந்து நாம் வந்து இந்த டிராக்டர் ஃபீல்டு தான், வாடகைக்கு ஓட்டுறது தான் வேலையே. ஓகேண்ணா. வேறு எந்த வேலையும் கிடையாது. இதுதான் ஜேசிபி, லாரி, டிராக்டரு இதுதான். நான் அது மாதிரி இந்த டிராக்டரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து இந்த நியூகாலாண்டு வந்து எனக்கு அதாவது வந்து இதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஆப்ஷன்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த 2020 எடுத்ததுக்கப்புறம் தான் நியூகாலாண்டு வந்து ஒரு பிட்டிங்னா அப்படியே ஆள் உக்காந்தாலும் வந்து அந்தாண்ட தள்ளாது. பிட்டிங் அப்படியே கச்சிதமாக உட்காந்து அப்படி முறையாக இருக்கும். சரிண்ணா. ஓகேண்ணா. எங்ககிட்ட இவ்வளோ நேரம் இந்த தகவல் பெறுறதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.